வீப்ளே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நடிப்பில் தன் திறமையை வெளிக்காட்டி பல தேசிய விருதுகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய தனுஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இவருடைய கால் தடம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவிலையும் இருக்கு. இந்திய சினிமா மட்டும் கிடையாது, உலக சினிமாவிலையும் என்னோட கால் தடத்தை பதிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து வெற்றிகரமா திரை உலகில் இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு. தனுஷ் அவர்களுக்கு நம்மளுடைய வீப்ளே சார்பா மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தனுஷ் அவர்கள் அப்படிங்கும்போது ஏன் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு சினிமாவுல நடிச்சா எப்படி இருக்கும்? எதார்த்தமான கதாபாத்திரங்களை எடுத்து அத பிரதிபலிச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தனுஷ் அவர்கள் தொடர்ச்சியா நிரூபிச்சு காமிச்சுட்டே இருக்காரு. துள்ளுவத இளமை அப்படிங்கிற ஒரு படம் வரும்போது, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் தான் ஹீரோவா? இவர் தான் ஹீரோவான்னு சிரிச்சாங்க, கைத்தட்டி கேலி பண்ணாங்க. அதே சமயம் அன்னைக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ள போய் அழுத தனுஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இன்னைக்கு பல தேசிய விருதுகளை கையில ஏந்தி, நான் ஒரு நடிகன்டா, நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன், கலைக்காக என்னுடைய உடலையும் என்னோட உடல் மொழியையும் என்னுடைய கலை ரசனையையும் அர்ப்பணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தனுஷ். ஏன் தனுஷை நம்ம அதிகப்படியான கொண்டாட்டத்துல வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அன்பிரடிக்டபிள் ஆக்டரா இருக்கக்கூடியவர் தான் தனுஷ். எந்த வகையிலன்னு சொல்றேன், ஆரம்பத்துல முழுக்க முழுக்க கமர்ஷியல் படங்களா பண்ணிக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு திருடா திருடி, சுல்லான் இந்த மாதிரியான படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா வேற ஜானர்ல போவோமே. ஆக்சுவலா அவரோட புதுப்பேட்டையே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டா இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமா பண்ண முடியும், அதை வெற்றிகரமாகவும் பண்ணலாம் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சவர் தான் தனுஷுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பா இருந்தவர். அவருடைய அண்ணன் செல்வராகவன். செல்வராகவன் தனுஷ் காம்போனாலே அந்த படம் ஹிட்டு, அந்த படம் காலம் தாண்டி நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா புதுப்பேட்டையும் இருந்துச்சு, மயக்கம் என்னவும் இருந்துச்சு. இதுதான் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாவும் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தனுஷ் ஒரு அன்பிரடிக்டபிள் ஆக்டரா மாறுறாரு. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவிடையாளர் பண்றாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா யாழினி மோகினி பண்றாரு. இன்னும் சட்டிலா ஒரு பிளே வருது, அட்ராசிட்டியா ஒரு பிளே வருது அப்படிங்கிற மாதிரி மாறுது. மாப்பிள்ளைங்கிற ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் நகர்ந்து போய் பார்த்தா மரியான்னு ஒரு படம் பண்றாரு. எப்புட்றா ஒரு மனுஷன் ஜானர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இத கமல் அவர்களுக்கு முன்னாடி சொன்னது உண்டு. கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அன்பே சிவம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சதந்திரம்னு ஒரு படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விருமாண்டிங்கிற படங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தசாவதாரங்கிற படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன ஜானர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கமல் அவர்களுக்கு தொடர்ச்சியா சொன்னது உண்டு. அந்த வகையில தனுஷ் அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகேப்பா, தனுஷ் இங்க ஒரு மிகப்பெரிய நடிகரா மாற ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம், அந்த ஒரு டயலாக் எல்லாம் வச்சு தனுஷ் அவர்களை கேலி பண்ணலாம் உண்டு. பார்க்க தான் சொல்லலாம், சூடான சுளுக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா இந்த பையன் வந்தா கத்திக்கிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். கத்தாமலும் பேசாமலும் எக்ஸ்பிரஷன் மூலியமாவே நான் நடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மரியான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியே போதுமானது. தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி குடிக்கிற மாதிரியும், அந்த இடத்துல நம்மளுக்கு உணவு கிடைச்ச மாதிரி நடிச்சக்கூடிய காட்சி பல பேரை வியந்து பார்க்க வச்சுது. 3 படத்துல சைக்கோ மாரியான ஒரு நடிப்பை காமிச்சுட்டு, எப்பா என்னப்பா சைக்கோ மாரி நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சைக்கோக்கு எடுத்துக்காட்டா, ஒரு சைக்கோனா இப்படிதான் இருப்பான், அவனுக்கு இந்த டிசார்டர் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் பண்ணுவான் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டா 3ல பண்ணாரு. ஒரு போட்டோகிராஃபருடைய லைஃப் ஸ்டைலை, ஒரு போட்டோகிராஃபருடைய பெயினை இப்படிதான் இருக்கும், அவனுடைய வெற்றியும் தோல்வியும் இப்படிதான் அவன் அணுகுவான் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா எடுத்து காமிச்சாரு மயக்கமான படத்துல. இதுதான் அவருடைய வெற்றிக்கான ஒரு முக்கியமான காரணமும் கூட. அடுத்தடுத்து படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஹாலிவுட் பக்கம் போறாரு. சமிதாப்னு பண்றாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அம்பிகாவதி ராஞ்சனா பண்றாரு. ராஞ்சனா கொண்டாடப்படுது. பாலிவுட்ல உள்ள எல்லாருமே, யாருப்பா அந்த பையன் பார்க்க ஒல்லியா இருக்கான், அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற கேள்வியும் வியப்பும் அங்க பாலிவுட்ல எல்லார் மத்தியிலும் எழும்புது. அடுத்தடுத்த படங்கள் பாலிவுட்ல சைன் பண்றாரு. அதே சமயம் பாலிவுட் ஹீரோவாக தனுஷும் மாறுறாரு. இதுக்கிடையில ஹாலிவுட்ல ஒரு படம் பண்றாரு. அந்த படம் ஆரம்பத்துல அப்படி இப்படி போனாலும் ஹாலிவுட் ஹீரோங்கிற ஒரு மதிப்பை கொடுக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேமேனுங்கிற படத்தை பண்றாரு. என்னப்பா இவரோடலாம் நடிக்கிறாரு, ஹாலிவுட்ல ஈக்குவலா ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு வியப்பை தனுஷ் மத்தியில ஏற்படுத்துச்சு. தனுஷ் அவர்களும் வெற்றிமாறனும் சேர்ந்தாலே அந்த படம் ஹிட் அப்படிங்கிற கான்ஃபிடென்டான பார்வையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு உதாரணமா ஆரம்பத்துல வந்த பொல்லாதனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த ஆடுகளமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த அசுரனா இருக்கட்டும்,
வட சென்னையா இருக்கட்டும், இந்த எல்லா படமே தொடர் வெற்றியை தான் தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்து சந்திச்சாங்க. அடுத்த படம் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய படமான தமிழ் முருகன், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பல எதிர்பார்ப்புகளோட இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய முருகன் கடவுளை பத்தின படம். முருகனாக அங்க தனுஷ் வரார். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல சர்ச்சைகளையுமே தனுஷ் அவர்கள் மேற்கொள்ள போறாரா, இல்ல தனுஷ் என்னதான் சொல்ல வராரு, வெற்றிமாறன் இந்த படத்தை எப்படி அணுக போறாரு அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியா எழுந்துகிட்டே தான் இருக்கு. கலை குடும்பமாகவே தனுஷ் அவர்களுடைய குடும்பம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தந்தை ஒரு இயக்குனரா இருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய அண்ணன் செல்வராகவன் தனுஷ வளர்த்து விட்டாரு. வளர்த்து விட்டார் இன் த சென்ஸ், தனுஷ செதுக்குனாரு. அத தனுஷுமே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. அந்த செல்வராகவன் இப்ப நடிகராகவும் மாறிட்டாரு. அதுக்கு அடுத்தது லிங்கா வருவாருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே சமயம் பவிஷ், தனுஷுடைய உறவினரான பவிஷுமே அடுத்தடுத்த படங்கள சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியா ஒரு கலை குடும்பம் அது நல்ல படங்கள கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் தனுஷ் அவர்களும் அவருடைய உறவினர்களும் ரொம்ப அழகா பிளான் பண்ணி படங்கள குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. தனுஷ் அவர்கள் திரைத்துறையில் பல பேரை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. பல பேருக்கு வாழ்க்கையும் குடுத்திருக்காரு. ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் மூலியமா பல படங்கள வெளியிட்டிருக்காரு. அந்த படங்கள் நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் மத்தியிலயும் எடுத்து வச்சாரு. அடுத்து தேசிய விருது அப்படிங்கும்போது, நம்ம இங்க கமல் அவர்கள சொல்லுவோம், விக்ரம் அவர்கள சொல்லுவோம். அந்த பட்டியல்ல தனுஷ் அவர்கள் 6 தேசிய விருத தன்னுடைய கையில வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா. சமீபத்தில 2 தேசிய விருதுகளை சேர்த்து. அமிதாப் பச்சனுக்கு 5 இருக்கு. கமல்கிட்ட 5 இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க. ஆனா 6 தேசிய விருது வச்சிருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிரேடியமே எடுத்துக்கிறார். அதே சமயம் தேசிய விருதுக்குள்ள பல சர்ச்சைகளுமே இருந்துச்சு. அந்த சர்ச்சைகளுக்கான பதிலையுமே தனுஷ் அவர்கள் சமீபத்தில நடந்த மேடையில தெளிவுபடுத்தியிருந்தாரு. இது மட்டும் தானா தனுஷோட வாழ்க்கை அப்படின்னு கேட்டா கிடையாது. பீயிங் எ தனுஷ் இஸ் நாட் ஈஸி. ஏன் அப்படின்னு சொல்றேன். முழுக்க முழுக்க பல சர்ச்சைகள் தனுஷ நோக்கி வந்துகிட்டே இருந்தது. ஒரு புல்லட் மாரி டப்பு 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 டப்புன்னு ஒரு படம் வரும்போதோ, இல்ல ஒரு நிகழ்ச்சி வரும்போதோ, ஒரு ஆடியோ லான்ச் வரும்போதோ, அதுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ தனுஷ் அவர்கள சுத்தி சர்ச்சை வந்துட்டே இருக்கும். ஒரு மேடையில ஜிவி பிரகாஷ் சொல்றாரு, "அந்த 4 பேருடைய லிஸ்ட்ல நான் இருக்கவே மாட்டேன். தனுஷ் எனக்கு நண்பன். அந்த நண்பனுங்கிற பட்டத்த நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். இதுக்கு தனுஷுக்கு எதிரியா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த எதிரியா நடிக்கக்கூடிய வாய்ப்ப நான் தட்டி கழிச்ச காரணம் இதுதான்." அதாவது எந்த படத்துல வருதுன்னா, அவர் இயக்கக்கூடிய ராயன் படத்துல வந்து எதிரியா, அதாவது தம்பியா நடிக்கணும். அதே சமயம் தம்பி முதுகுல குத்துறான் அப்படிங்கும்போது, எனக்கு இந்த வாய்ப்பு வேணான்னு ஜி. பிரகாஷ் தட்டி கழிச்சிருக்காரு. அது ஒரு மேடையிலயுமே சொல்லியிருக்காரு. அதே சமயம் அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ பத்தியுமே தனுஷ் அவர்கள், ஸ்ரேயாஸ் வந்து எனக்கு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயாஸுமே வந்து நெறைய பேர் தனுஷ் அவர்கள முதுகுல குத்துறாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது அப்படி. ஏன்னா தனுஷ் அவர்கள தனிமனித தாக்குதலுமே ஏற்படுத்துனாங்க. ஒரு குறிப்பிட்ட சிங்கர் வந்து தனுஷ தொடர்ச்சியா வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அத எதையுமே தனுஷ் அவர்கள் காதுல வாங்கிக்கவே இல்ல. தன்னுடைய பாதை எதை நோக்கி போகுதோ அதுக்குள்ள நம்ம போவோம். மத்ததெல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். நம்மளோட ரசிகர்களுக்கு நல்ல படத்த குடுக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பல உதவிகள செய்யணும் அப்படிங்கிற முன்னெடுப்பாளர் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா, சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிகிராமத்தில இருக்கக்கூடிய பிரசாத் லேப்க்கு கொஞ்சம் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் தொடர்ச்சியா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பல பேர் வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிடுறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதே அந்த அன்னதானம் போடுற இடத்துல புடவையும் குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பல முன்னெடுப்ப வந்து தனுஷ் அவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்க அன்னதானம் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பிறந்தநாளை ஒட்டி ரத்த தான முகாமும் நடக்கப்பட்டுச்சு. 30 மாவட்டங்களை சேர்ந்த 30 ஏழை குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ வாங்கி குடுத்தாரு. அதே சமயம் 150 ஏழை மாணவர்களுக்கு கல்வி தொகையும், ஊக்கத்தொகையும் குடுத்திருக்காரு. இதுமாரி தொடர்ச்சியா தனுஷ் அவர்கள் தான் சினிமாவில் இருந்தும், சினிமாவில் மக்களை மகிழ்வித்தும், அந்த மக்கள் நம்மளை கொண்டாடுகிறார்கள். அந்த மக்களுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாடோட அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரத்த தான முகாம்ல தனுஷ் அவர்களுடைய உரை தான் இப்ப சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னா, தனுஷ் அவர்கள் அந்த உரையில ஒரு விஷயம் சொல்றாரு. "இவ்ளோ கூட்டம் சேர்ந்திருக்கு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இவ்ளோ பேர் ஒண்ணு கூடியிருக்கீங்க. இவ்ளோ பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போணும். யூனிட்டி இஸ் எ பவர். இந்த பவர ஒரு பர்ப்பஸ்க்காக பயன்படுத்துங்க. வந்தோம், சந்திச்சோம், போனோம் அப்படிங்கிறதாக இல்லாம, இத ஒரு பர்ப்பஸாக பயன்படுத்துங்க. என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு நீங்க இருக்கணும். நீங்க வெறும் ரசிகர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரியான சில உரையெல்லாம் அதுக்குள்ள இருக்கும்போதே, இங்க எல்லார் மத்தியிலயும் அந்த ஒரு கேள்வி எழும்புது. ஒருவேளை தனுஷ் அவர்கள் சினிமாவில் கால் தடம் பதித்து, அதில் வெற்றி அடைஞ்சு, அதற்கப்புறம் இப்பொழுது அரசியலுக்குள்ள வரப்போகிறாரோ? அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அத சமூக வலைதளங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தனுஷ் அவர்கள் அஜித் அவர்கள் பேசின டயலாக மேற்கோள் காட்டி பேசுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான்.
நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோத்துட்டேன்னு முடிவு பண்ணாத. தொடர்ந்து முயற்சி பண்ணு. அப்படிங்கும்போது ஒரு ஆரவாரம் ஏற்படுது. ஏன்னா, இங்க பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு இங்க ஒரு கட்டமைக்கப்படுது. அது உண்மையா, பொய்யா அப்படிங்கிற பார்க்குற நீங்க முடிவு பண்ணிக்கங்க. தனுஷ் அவர்கள் விஜய் அவர்கள தாக்கியோ, இல்ல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள அட்டாக் பண்ணியோ பேசுறாரா? அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழும்பியிருக்கு. நீங்க அந்த காணொளிய பார்த்து நீங்களே அத முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா, இங்க சமூக வலைதளங்களில் நெகட்டிவிட்டிய பரப்பக்கூடியவங்க நம்ம பசங்க கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் சொல்றாரு. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்கள கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. அப்ப யார சொல்லியிருப்பாரு? அப்படிங்கிற முடிவ உங்ககிட்டயே நான் விட்டுறேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சொன்ன மாரி அஜித் அவர்கள மேற்கோள் காட்டுன தனுஷ் ஏன் இன்னொருத்தவர மேற்கோள் காட்டல? அப்படிங்கிற கேள்வியுமே எழும்பியிருக்கு. என்னதான் இருந்தாலும் தனுஷ் அவர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமான நடிகரா இருக்காரு. அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. எந்த வகையிலன்னு சொல்றேன்னா, இங்க ஒரு கதாபாத்திரமா தனுஷ் மாறி வரும்போது, நம்ம வீட்ல பார்த்த மாரி இருக்கேப்பா! இவ்ளோ எஃபோர்ட் போடுறாரே! ஒரு சிறந்த நடிகர் தனுஷ் அப்படிங்கிற பேரும், புகழும் அவரோட எப்போதுமே இருக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. மீண்டும் தனுஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய வி பிளே சேனல் சார்பாக. நன்றி, வணக்கம்.